ஜெய் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதற்கேற்ற புரிதல்களும் அதற்கேற்ற பக்குவங்களும் பெறுவதற்கு சிறிது காலமாகத்தான் செய்யும். அந்த பாடமானது விலைமதிப்பில்லாத பொக்கிஷங்கள். எல்லோருக்குமே அந்த பொக்கிஷம் கிடைக்கும். ஆனால் அதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை செயல்படுபவர்களே மிக மிக குறைவுதான். சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில்தான் பல பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீ செய்ய நினைப்பது எதுவுமே தடைப்படாது, தடைப்படவும் நான் விட்டுவிட மாட்டேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொண்டே இரு. அனைத்துமே உனக்கு வசமாக நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன். இவருக்கு என்ன குறைச்சல் என்று மற்றவர்கள் உன்னை சொல்லிக்கொண்டு பார்க்கும் பொழுது நீ அவர்களுக்கு முன் தைரியமாக இருப்பதைப் போன்று காட்டிக்கொண்டாலும் உன் மனதில் ஏற்படும் குழப்பங்களும் குமுறல்களும் உன் சாயப்பாவாகிய எனக்கு தெரியாமல் இருக்குமா? உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் அளந்து பார்த்தால், மன குமுறல்களையெல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட மிக பெரியதாக அல்லவா இருக்கும்? என் அன்பு பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் வாழ்க்கையை நடத்தி கொண்டு அவர்களையும் சிந்தனை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய பிள்ளையே, உன்னை நினைத்து நான் பெருமிதம் கொள்கிறேன். நீ படும் வேதனை, நீ பட்ட அவமானங்கள், நீ கடந்து வந்த பாதைகள், நீ பட்ட துன்பங்கள், நீ பட்ட வேதனைகள் என்று எதையுமே பார்க்காத உன்னை சுற்றி இருப்பவர்கள் இப்பொழுது நீ சந்தோஷமாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டிருக்கும் இந்த நிலைமையை பார்த்து உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். எது நடந்தாலும், என்னை சுற்றி எது வந்தாலும் என்னப்பா என்னை பார்த்து கொள்வார் என்று ஏக்கத்தோடு நீ என்னை பார்த்து கொண்டு சத்தமே இல்லாமல் உன் மனதால் நீ அழுவதை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியவே இல்லை என் பிள்ளையே. எது நடந்தாலும் எனக்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று உன்னை பற்றி மட்டுமே சிந்தனை கொள்ளாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்தும் நீ மன ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அவர்கள் வாழ்க்கும் மேலோங்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். இதை பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் மெழுகை போல உருகுகிறது. உன் மனம் படும் பாட்டை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன்னுடைய நல்ல எண்ணத்தை என்னால் நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடிகிறது. எதற்குமே கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னப்பா உனக்காக அனைத்தையும் செய்வதற்காக நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு நல்லதை நடத்த வேண்டும், நல்லதை நிகழ்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் உன் தகப்பனின் எண்ணமும் கூட. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உன் அப்பாவை நம்பிக்கை இல்லாமல் பார்க்கவும் செய்யாதே. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு நான் அற்புத வாக்கை, நல்ல வாழ்க்கையை வழங்காமல் விட்டுவிடவே மாட்டேன். வளர்ப்பிறையாய் வளர்ந்து உன் வாழ்க்கையில் நீ பிரகாசமாக நிற்கப் போகிறாய். உன் மனம் பாரமாக இருக்கும் சமயத்தில் சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உன் மனம் அமைதியாவதை நீயே கண்குளிர உணர்வாய். உனக்கான ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் இதை மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மன குமுறல்களாலும் உன் மன வேதனைகளாலும் உன்னை இதால் உணர்ந்து கொள்ள முடியாமல் வேதனையில் தத்தளித்து தவித்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே புரிகிறது. அழுது புலம்பாமல், கண்ணீர் வடிக்காமல், மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நம்பிக்கையோடு இரு. உனக்கான பிராப்தம் கண்டிப்பாக வெற்றியடைவதற்காகத்தான் இருக்கும். நீ என்னை முழுமையாக நம்பிவிட்டு பின் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணம் உன் மனதில் வரவேண்டிய அவசியம் எதற்கு என் பிள்ளையே?
உன் வாழ்வில் விடிவு காலம் பிறக்கப் போகிறது. மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது. உன் கர்மத்தின் தீவிரத்தை நான் குறைத்து விட்டேன். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் வாழ்கிறோமே என்று வேதனைப்படாதே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களும் உன்னை புரிந்து கொள்ளும் நேரத்தை நான் உனக்கு உருவாக்குவேன். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் இவர்களையா நாம் ஏளனமாக பேசினோம், இவர்களையா வெறுத்து ஒதுக்கினோம் என்று வருத்தப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீ காண்பாய். இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே போதும். நீ கண்ணீர் சிந்தியது எல்லாமே போதும். நீ பட்ட வேதனை எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. உன்னை பற்றி உனக்கே தெரியாத விஷயத்தை நான் உனக்கு கூறிக்கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன். இந்த சாயின் வாக்கை நம்பாமல் விட்டுவிடாதே என் பிள்ளையே. என் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. உன் கஷ்டங்கள் முடிந்தது. உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது. அப்பாவின் உத்தரவை ஏற்று இதை முழுவதுமாக கேட்டுவிட்ட என் பிள்ளையே, உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன். சந்தோஷமாக இரு. மங்கள நேரம் உனக்காகவே துவங்கிவிட்டது. நீ விரும்பிய விஷயத்தை செய்து நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். இனி உன் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னை புரிந்து கொண்டு அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. கவலைகளெல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது. என் வாக்கு சர்வ நிச்சயமாக பலிக்கும். நீ உரிமை கோரும் ஒன்று உன்னிடமே வந்து சேரும். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடக்கும். நான் இருக்கும் வரை நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை. நீ நினைத்ததை நடத்தும் வரை, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சாதாரணமாக நீ எட்டிவிடுவாய். மிக சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையில் கோடீஸ்வர ராஜம் பெற்று மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவர்களை விட அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்று நம்பிக்கையோடு போராடுபவர்களை வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டலாம். இதைதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது. நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று போகவே போகாது. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எடுக்கும் முயற்சி எப்படி தோற்று போக நான் விட்டு விடுவேன்? என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நானே உன் இல்லத்திற்கு வந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரப் போகிறேன். கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன்னிடம் மகிழ்ச்சியான செய்தி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த அனைத்தையும் உன்னிடம் இருந்து நீக்கி என் கண் பார்வையிலேயே உன்னை வெற்றியின் வழிக்கு, வெற்றியின் படிகட்டில் ஏற வைக்கப் போகிறேன். இப்பொழுது அந்த இடத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய். வெற்றிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிறாய். என்னுடைய பிள்ளைக்கான இடம் எதுவென்று நானே நிர்ணயம் செய்து அதற்கான வழியை நானே தருவேன். நீ சந்தோஷமாக முகமலரும் அந்த நிகழ்வை பார்த்து உன் சாய் ஆனந்தமடைவேன். உன்னுடைய அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் உன் சாயி தேவா நானே வருவேன். உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறும். நீயே பார், தெய்வத்தை வணங்கிய பின்பு
இறைவனிடம் அனைத்தையும் கூறிய பின்பு உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிகழாமல் இருந்து விடுமா? நல்ல மாற்றங்களும் உனக்கான அத்தனை யோகங்களும் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கும் பொழுது நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எனவே தோல்வியை மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்து கொள்ள முடியும். வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். கடந்து சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு மற்றவர்களை நம்பிக்கையோடு ஒரு பார்வை பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதை அந்த நம்பிக்கையான பார்வை அவர்களுக்கு எடுத்து காட்டும். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்களை கடந்து செல்பவன்தான் வாழ்க்கையின் மகத்துவத்தையே பெறுகிறான். நம்மீது தவறு இருக்கும் பட்சத்தில் மற்றவர்கள் மீது கோபம் கொள்ளாமல் இருக்கலாம். ஏனென்றால் தவறு நம்மீது இருக்கும் பொழுது மற்றவர்களிடம் ஏன் நாம் கோபப்பட வேண்டும்? வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி எண்ணி கவலைப்படுவதை விட்டுவிட்டு எல்லாம் நன்மைக்கே, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று முயன்று கொண்டே இருக்கலாம். மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்திருக்கிறது என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நாம் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாறாமல் மாற்றிவிடாமல் இருந்தால் வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக பறிக்கலாம். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருக்கலாம். எப்பொழுதுமே நம்பிக்கை வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கலாம். நல்லவைகளை மட்டுமே சிந்தித்து கொண்டே இருக்கலாம். நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கு என்ன என்று வாழ்ந்து விடலாம். நம்மை பற்றி நமக்கு தெரியாததையா மற்றவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள் என்று தீர்க்கமாக சிந்தனையோடு இருக்கலாம். உன்னோடு எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். நான் எப்பொழுதும் உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் அல்லவா? நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததே இல்லை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் உனக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். இதுதான் உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லவே இல்லை. எப்பொழுதுமே உன் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்ன தெரியுமா? என்னால் முடியும், என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு. முடிக்காததையும் முடித்து காட்டும் வல்லமையும் தைரியமும் மனோதைரியமும் உன்னில் தானாகவே வந்துவிடும். வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றியடைவதைக் காட்டிலும் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்து இருப்பார்கள். பலருக்காக உனக்கான வழியை தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கொள். பல பேர் உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள். அதுதான் உண்மையான வாழ்க்கை. நேரத்தை எப்பொழுதும் வீணடித்து விடாதே. உன்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு. அனைத்துமே உன் வசம் ஆகும்.
உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளி இலக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சிதான். உன்னை செதுக்கிக்கொள், தன்னம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் இலக்கை நீ அடைய வேண்டிய அத்தனை வழிகளையும் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக காட்டுவேன். யாருமே என்னை புரிந்து கொள்ளவே இல்லையே, என் மனதை யாருமே புரிந்து கொண்டு நடப்பதில்லையே என்று வருத்தப்படுவதை விட்டுவிட்டு, யாருமே புரிந்து கொள்ள முடியாத மனத்தோடு நான் இருக்கிறேன் என்று கர்வமாக இருந்து பார். உன் மனதை மிக தெளிவாக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அப்பொழுது புரிந்து கொள்வார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த இடத்தை அடைவதற்கான நேரம் வந்துவிட்டது. இனி நீ தொட்டதெல்லாம் உனக்கு சுபமே. நீ கேட்பதெல்லாம் உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி கேட்பதெல்லாம் உனக்கு நடக்கப் போகிறது. உனக்கான நேரம், உனக்கான காலம் எல்லாம் கனியும் வரை பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். அதற்காகத்தான் நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கால தாமதமும் கூட. நீ பொறுத்திருந்ததெல்லாமே போதும். நீ காத்திருந்தது எல்லாமே போதும். உனக்கான நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக உனக்கான நேரம் இதுவேதான். கடைசி நிமிடத்தில் கூட மாறிய மாற்றங்கள் நிறையவே இருக்கிறது. உன் வாழ்க்கையும் மாறும். மாற்றங்களை நான் உண்டு பண்ணுவேன். தைரியமாக இரு. இது நாள் வரை எதுவும் தவறாக உன் வாழ்வில் நடந்துவிடவில்லை, நிகழவும் இல்லை. எதுவும் தவறாக முடிந்துவிடவும் இல்லை. எனவே பயப்படாதே, மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நான் இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் ஏன் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை? என்னை முழுவதுமாக நம்பு. என்னிடம் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையானதை நான் பார்த்து பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, சிந்திக்காமல் செயலில் இறங்குவது வெற்றியை கொடுக்காது, கொடுக்கவும் செய்யாது. சிந்தித்து செயலாற்று. என்ன நன்மை வேண்டுமோ, என்ன நன்மை வர வேண்டுமோ அதை நான் பார்த்து கொள்கிறேன். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? குருவே, என்னை எல்லோரும் ஏமாளி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று வருத்தத்தோடு ஒரு இளைஞன் வந்து குருவிடம் முறையிட்டான். உடனே குரு அவனை பார்த்து, என்னதான் பிரச்சனை உன் வாழ்வில் என்று கேட்டார். என்னை எல்லோரும் எளிதில் ஏமாற்றி விடுகிறார்கள். நான் ஏமாறாமல் இருக்க, மற்றவர்களிடம் ஏமாறாமல் என்னை பாதுகாக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அந்த இளைஞன் குருவிடம். அந்த இளைஞன் கூறியதும் அந்த இளைஞனிடம் இருக்கும் பிரச்சனை குருவுக்கு மிக நன்றாகவே புரிந்தது. அவனுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் அந்த குரு. ஒரு ஊருக்கு புதியவன் ஒருவன் வந்தான். ஊரில் அலைந்து கொண்டிருக்கும் குரங்குகளை பிடித்து கொடுத்தால் 10 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்தான் அந்த புதியவன். ஊர் மக்களுக்கு உற்சாகமாகிவிட்டது, ரொம்பவே சந்தோஷமாகிவிட்டது. உடனே ஊருக்குள் திரிந்து கொண்டிருந்த குரங்குகளை எல்லாம் பிடித்து அவனிடம் 10 ரூபாய்க்கு விற்றார்கள். கொஞ்ச காலத்தில் குரங்குகள் எல்லாமே குறைய துவங்கியது. அந்த சமயம் ஒரு குரங்குக்கு 20 ரூபாய் என்று அறிவித்தான் அந்த புதியவன். ஊர் மக்கள் இன்னும் தேடி தேடி குரங்குகளை பிடித்து கொடுத்தார்கள். எல்லா குரங்குகளையும் கூண்டுகளில் அடைத்து வேறு ஊருக்கு அனுப்பி கொண்டிருந்தான் வந்தவன். குரங்குகள் தட்டுப்பாடு அதிகரித்ததும் குரங்குகளுக்கு கொடுக்கும் விலையை அதிகரித்தான் அந்த புதியவன். இப்போது ஒரு குரங்குக்கு 40 ரூபாய். அப்படியும் சொல்லியும் அவனுக்கு குரங்குகள் கிடைக்கவே இல்லை. உடனே அவன் ஊர் மக்களிடம், நான் பக்கத்து ஊருக்கு போகிறேன், நீங்கள் குரங்குகள் கிடைத்தால் பிடித்து வையுங்கள், எனக்கு தேவை இருக்கிறது, நான் 50 ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பியும் விட்டான் அந்த புதியவன். சில நாட்களுக்கு பிறகு நிறைய குரங்குகளுடன் ஒரு வண்டி அந்த ஊருக்கு வந்தது. அதை பார்த்ததும் ஊர் மக்களுக்கு கொண்டாட்டம் தாங்க முடியவில்லை. உடனே அந்த வண்டியை நிறுத்தி குரங்குகளை விற்பனைக்கா என்று கேட்டார்கள். வண்டிக்காரனும் ஆமாம், ஒரு குரங்கு 40 ரூபாய் என்று சொல்லி ஊர் மக்கள் உடனே அத்தனை குரங்குகளையும் வாங்கி கொண்டார்கள். குரங்குக்காரன் வந்தால் 50 ரூபாய்க்கு விற்றுவிடலாம்,
அதிகமாக சம்பாதிக்கலாம் என்ற நினைப்பில் அத்தனையையும் வாங்கி கொண்டார்கள். ஆனால் குரங்குக்காரனும் வரவில்லை, வண்டிக்காரனும் வரவில்லை. இருவரும் கூட்டாளிகள் என்பது, இருவரும் சேர்ந்து ஏமாற்றி பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வெகு காலம் கழித்துதான் ஊர் மக்களுக்கு தெரியவும் வந்தது. இந்த கதையை குரு சொன்னதும் வந்தவனுக்கு தான் எப்படி ஏமாறுகிறோம் என்பது தெள்ளத் தெளிவாகவே புரிந்தது. அப்போது குரு அவனுக்கு அறிவுரையும் வழங்கினார். சிந்திக்காமல் செயலில் இறங்குவது ஏமாற்றங்களை மட்டுமே கொடுக்கும். செயலில் இறங்குவதற்கு முன்பு 1000 முறை சிந்தனை செய். சிந்திக்காமல் செயலில் இறங்குவது உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்களை மட்டுமே நீ சந்திக்கக்கூடும், ஏமாற்றங்களை மட்டுமே சந்திப்பாய் என்ற அறிவுரையும் கூறி வழங்கினார் அந்த குரு. வந்தவனுக்கு எல்லாமே புரிந்தது. தான் என்ன செய்ய வேண்டும் என்பதும் தெள்ளத் தெளிவாகவே புரிந்து தன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை உண்டு பண்ண வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அவன் கிளம்பினான். வாழ்க்கையில் வென்று காட்டலாம் என்ற நம்பிக்கையோடு. நாமும் எப்பொழுதுமே ஒரு செயலில் இறங்குவதற்கு முன்பாக 1000 முறை சிந்தனை செய்துவிட்டுத்தான் இறங்க வேண்டும். எதையுமே யோசிக்காமல் செய்யும் பட்சத்தில் அந்த செயல் நிச்சயமாக வெற்றியை தராது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பகுதிதான் என்பதை புரிந்து கொள். கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பாதே. கஷ்டம் வந்தால் சந்தோஷம் மீண்டும் வரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. துன்பம் வந்துவிட்டால், கஷ்டம் வந்துவிட்டால் அதுதான் முடிவு என்பது ஆகிவிடாது. இன்பம் வரும் வரை, வெற்றியை அடையும் வரை எனக்கான போராட்டம் என்னுள் வளர்ந்து கொண்டே இருக்கும், என்னுள் இருந்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டாலே போதும். நடக்க முடியாததையும் நடத்தி காட்டும் வல்லமை உன்னிடம் வந்துவிடும். நான் அந்த வலிமையை உன் மனதில் ஏற்படுத்துவேன். தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. நடக்காததையும் நடத்தி காட்டும் வல்லமை உன்னிடம் இருக்கிறது. அதை நடத்தி காட்டும் வல்லமை என்னிடமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருந்து பார். அப்பொழுதுதான் மிக சுடர்விட்டு பிரகாசமாக உன்னால் ஒளிர செய்ய முடியும். யார் உன்னை வசைப்பாடினாலும், உன் மனதை நோகடிக்கும்படி யார் தூற்றினாலும் ஏசினாலும் உன்னால் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் அடியெடுத்து வைக்க முடியும். வாழ்க்கையை வாழவும் முடியும். கலங்காதே, நீ என்றுமே என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பிள்ளைதான் நீ. எத்தனை பேர் எனக்கு முன்பாக என் தர்பார்வில் வந்து நின்றாலும் நீ அதே போல் என்னுடைய பொக்கிஷமான நீ என் தர்பாரில் வந்து நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை உனக்காக நான் எப்பொழுதும் ஒதுக்கியே வைத்திருக்கிறேன். வாழ்வில் நிறைய கற்றுக்கொண்டே இரு. வெற்றி என்பது தற்செயலாகவோ அதிர்ஷ்டமாகவோ கிடைத்து விடாது. தன்னுடைய செயலால் கிடைப்பதுதான் முழு வெற்றி. அந்த வெற்றிதான் நிரந்தர சந்தோஷமாக இருக்கும். என் அன்பு பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். ஒவ்வொரு நிமிடத்திலும் உன்னால் ஜெயிக்க முடியும், வெற்றியை அடைய முடியும். ஆனால் முதல் நிமிடத்தில் நிதானமாக நின்று யோசித்து செயல்பட்டால் பின்வரும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான வெற்றி நிமிடமே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய கடந்த காலம் உனக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர மனபாரமாக அது இருந்து விடவே கூடாது, இருந்து விடவும் கூடவே கூடாது. உன் மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். நீ நினைக்கும் நினைவுகள் அனைத்தும் உயராக இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் சாதனை புரிவது, வெற்றி அடைவது என்பது மிக மிக எளிதான காரியமே. மனதில் 1000 கவலைகளையும் வேதனைகளையும் வைத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே வாழ்வது என்பது மிக சுலபமான விஷயமே கிடையாது. அது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும், நன்றாகவே புரியும். வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதாலும் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதாலும் தான் உன்னால் எந்த காரியமும்
உன்னில் சுற்றி நடக்கும் எந்த காரியத்தையும் உன்னால் மிக பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. உன்னுடைய நிதானத்தையும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் நினைத்து உன்னுடைய அந்த நிகழ்வுகளையும் எண்ணங்களையும் நினைத்து நினைத்து உன் சாயப்பாவிற்கு மிக பெருமையாக இருக்கிறது. மிக மிக பெருமையாகவே இருக்கிறது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சிக்கான வாழ்க்கைக்கு 2 வழிகள் உள்ளது. ஆம் என் குழந்தையே, மகிழ்வாக வாழ்வதற்கு 2 பொன் வழிகள் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? 1, உனக்கான சூழ்நிலைகளை மாற்றிவிடு. அல்லது முடியவில்லை என்றால் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீ மாறிவிடு. இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான வழியாகவே இருக்கும்.